திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம். பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்துக்கிறதுக்காக, திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் அண்ணன் இள புகழேந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. அனைவருக்கும் வணக்கம். கேளுங்கம்மா. நீண்ட நாளைக்கு அப்புறம் நம்ம திராவிட பேச்சரங்கத்துல பேசுறோங்கண்ணா. ரொம்ப இருக்கு. உங்களுடைய கேள்விகள் பொறுப்புள்ளதாகவும் நாட்டுக்கு நல்லது தெரியணுன்றதுக்கு கேட்பீங்க. அதனால வாழ்த்து. மகிழ்ச்சிங்கண்ணா, நன்றிங்கண்ணா. தொடர்க. இந்த டிவிக்கு அரசாங்கம் பாடநூல் கழக தலைவராக லயோலா மணியை நியமிச்சிருக்காங்க. அவர் குறித்து உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்க. நமக்கு அரசாங்கத்தினுடைய ஒரு நிர்வாகம் என்பதுல முதல்ல பார்க்க வேண்டியது முதலமைச்சர். முதலமைச்சரை உருவாக்குவது என்பது பொதுமக்கள், மக்களுடைய வாக்கு, அந்த கட்சி அமைப்பு. முதல்வராக போய் உட்கார்ந்தவரை பொறுத்துதான் அவர் எப்படிப்பட்டவங்களை அமைப்பாருன்றது ஒண்ணு இருக்கு. அதை நம்ம முதல்ல சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னு கேட்டா, நடிகர் முதல்வர் விஜய், அவர் முதல்வர் நடிகர் விஜய் இல்ல, நடிகர் முதல்வர் விஜய். அப்படியே அவர் இருக்கிறதுனாலதான் அவருடைய தொடர்ந்த பணிகள், இந்த 60 நாள் வெளியில வரமாட்டார், யாரையும் பார்க்க மாட்டார், IAS ஆபீசர்ஸ் கூட பார்க்க மாட்டார். இப்ப வந்திருக்காருங்கண்ணா, பெரம்பூர் தொகுதிக்கு நேத்து கூட போய் பார்த்துட்டு ஆபீஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு வந்திருக்காரு. தெரிஞ்சிச்சு அசைறாரு போறாருனாலே அது செய்தி ஆயிடும். நான் இப்போ நாள் 60 நாள்ல 2 நாள் அங்க வந்தாரு இங்க வந்தாரு அப்படின்னு பேசுறதுக்காக வர்றது வேற, கடமை கடமைக்காக செய்வது வேறு. நம்ம கடமையாளர்கள்னா கடமைக்காக ஒரு 4 பேர் கேட்கறீங்கன்றதுக்காக நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி எதுக்காக சொல்றேன்னா, நடிகர் விஜயனுடைய செயல்கள் அப்படி இருக்கு. இன்னைக்கு நீங்க பாடநூல் நிறுவனம், அது முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, நம்முடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பள்ளி கல்வியினுடைய மாணவ மாணவியர்களுக்கும் பாட புத்தகங்களை தயாரித்தல் மட்டுமல்ல, அந்த தயாரிப்பையும் கவனமாக பார்த்து, இந்த தலைவராக இருப்பவர் அதுல அனுபவம் உள்ளவராக, கல்வித்துறையில ஒரு ஆசிரியராக, ஒரு பேராசிரியராக, இல்ல மாணவர்களோடு தொடர்புடையவராக இருந்தா தான் அதை தயாரித்த பிறகு ஒரு ஒழுங்கு பார்த்து விநியோகம் பண்ணுவது, அதை விநியோகம் பண்ணுவதும் அவருடைய வேலை தான், கடமை தான். இவ்வளவு கடமைகள் இருக்கக்கூடிய அந்த நிலையில இந்த லயோலா மணி எங்கெங்க போயிட்டு வந்தாரு? பல கட்சிகளுக்கும் போயிட்டு தான் தற்குறி கிட்ட வந்திருக்காரு, தாவேக்கா கிட்ட. அதை முதல்ல தாவேக்கா கிட்ட வந்தாரு, வந்துட்டு மேடை பேச்சாளர். நான் அதெல்லாம் தப்பு சொல்லது, அவங்கவுங்க விருப்பம். தப்பு எங்க இருக்குன்றத பின்னால சொல்லுவோம், அது அவரவர்களுடைய விருப்பம். பேச்சாளர் அவர் என்ன அதிகபட்சமா பேசியிருக்காருன்னா, அவரை பத்தி இப்பதான் எல்லாரும் சொல்றாங்க, விஜய் நடித்த சினிமாக்களில் இருக்கக்கூடிய பாடல்களை ஒரு மேடையிலையும் பாடுவார். ரொம்ப ஒரு பெரிய, ஏன்னா விஜயினுடைய படத்துல வரக்கூடிய பாடல்கள்லாம் எவ்வளவு கருத்தாழமிக்க பாடல்கள்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இவர் போன கூட்டத்திலேயே அந்த செய்தியே ஒருத்தர் கொடுத்தாங்க, புடி கட்டி புடிடா கண்ணாலா கட்டி புடிடான்னு ஒரு பாட்டு, கண்டபடி கட்டி புடிடான்னு. அதை இவரு யாரு, பாடநூல் நிறுவனத்தினுடைய தலைவராக இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற லயோலா ரவி மணி அப்படியே பாடி நடனம் ஆடி இருக்காரு ஒரு மேடையில, ஆடி இருப்பாரு. அதை பார்த்த உடனே முதல்வருக்கு தகவல் போயிருக்கும், ஆகா இப்படிப்பட்டவங்க தான் தேவை, இப்படிப்பட்டவங்க தான் தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ மாணவியர்களுக்கு பாடநூலை தயாரிக்கிறதுக்கு தகுதி உள்ளவர்கள். இந்த மாதிரி பாடல்களையும் போட்டு நம்ம பக்கம் எல்லாத்தையும் இழுத்தணும் கூட அவர் முடிவு பண்ணிருக்கலாம். என்னத்தை பண்ணி தொலைகிறது? தமிழ்நாட்டு நாசமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறாங்க. இப்போ நாம என்ன சொல்றோம், நீ ஒழுங்காக செயல்படணும்ன்றதுதான் நம்முடைய கருத்து. இல்ல, நீங்க இப்படி சொல்றீங்க. அந்த லயோலா மணி சொல்லியிருக்காரு, என்னை போன்ற சாதாரண ஒரு எளியவனையும் இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பு கொடுத்து உட்கார வச்சிருக்கிறது, அவர் ரொம்ப நெகிழ்ந்து பேசுறாரு, முதல்வருக்கு பாராட்டு சொல்லி. இயற்கை தானே, அது இயற்கை தானே. இப்ப எனக்கு நான் கற்பனையே பண்ணல, நான் ஒரு அட்வொகேட்டா இருக்கலாம், ஆனா என்ன தூக்கி கொண்டு போய் மருத்துவமனையில போடுற மாதிரி நீங்க யாரு என்ன ஏதுன்ற விவரங்கள்லாம் இருக்கு, யாரை எங்கே போகணும். மணிக்கு
வந்து லயோலா மணிக்கு ஒரு தரை உள்ள தகுதி உள்ள அவர் எதை வேணா செய்யலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நடிகர் முதல்வர் நடிகர் உடைய விஜயனுடைய இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. ஏன்னா இப்ப இதுல நம்ம பார்க்கணும். ஜனநாயக படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு ஒரு பொறுப்பு இல்லையா? ஆமா. ஜனநாயக டெல்லி படம் பிரதிநிதி. டெல்லி நம்ம பிரதிநிதி. ஆமா. ஜோசியருக்கு இவருடைய ஜோசியருக்கு ஒரு பொறுப்பு. ஏன்னா அந்த ஜோசியர் தான் உட்கார்ந்து இவருக்கு வழிகாட்டுறாரு. இப்படி அப்படியே. அரசு அது ஆலோசகர். அவரு ஒரு ஆலோசகர் பொறுப்பு. அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, பாடி கார்ட் அவர்தான் எடுத்துட்டாங்களே! அவர்தான் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டாங்கனாலும் பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டாங்க. ம். போடக்கூடாது அப்படின்னு எதிர்ப்பு வந்த உடனே, உனக்கு என்ன ம். நான் அரசு பூர்வமா அறிவிக்கல. ஆனா, நான் என் கூட வச்சுக்கிட்டு அந்த வேலைய அவருக்கு பார்ப்பேன். அவருக்கான சம்பளம்லாம் நான் குடுப்பேன். நீங்க யாரு என்ன கேட்க? அப்படின்றாரு ம். முதல்வர் நடிகர். நடிகை முதல்வருடைய பாடி கார்டுக்கு ஒரு பொறுப்பு குடுத்திருக்காரு. ம். பாடி ம். பொறுப்பு. அதே மாரி தனி உதவியாளருக்கு ஒரு பொறுப்பு. அப்புறம் ஜெகதீஷ் இன்னும் பழனிசாமிக்கு. அவருக்கு வந்து பர்சனல் ஆலோசகர். பிஏ. ஜெகதீஸ்வரிக்குமா? அரசு ஆலோசகர். ஆமா. ஜெகதீஷ் பழனிசாமி. ஜெகதீஷ் பட் அவங்களுக்கு வந்து அரசு ஆலோசகர் அவர் இல்லையா? வந்து இந்த ரூட் மாஃபியா நடத்திட்டு வந்தாரு. ரூட் மாஃபியா. அப்ப நான் என்ன சொல்றேன், இப்படிப்பட்ட ஒரு நிலையில தமிழ்நாடு என்னைக்குமே இருந்ததில்ல. இவ்வளவு மோசமாக அரசு பதவிகள்ல உட்கார்ந்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த தகுதி உள்ள தரவுகளை உன்னை யார் போட வேணாம்னா, அப்போ என்ன அர்த்தம்? நான் ஆரம்பத்துல சொன்னதுதான். யார் முதல்வராக வராரோ அவரை பொறுத்து தான் அந்த பதவிகள் அமையும். ம். மேல உட்கார்ந்து இருக்கிறது எப்படி இருக்குது? அப்ப அப்புறம் இவங்கள போய் நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது. லயோலா ம். இதெல்லாம் ஒண்ணும் பண்ணக்கூடாது. அது அப்படிதான். அவர் சொல்ட்டாரு. நாங்க இப்படிதான் பண்ணுவோம். புத்தகத்த நான் தான் வெளியிடுவேன். நான் தான் செய்வேன். அச்சடிக்கிற இடத்துக்கு நான் போவேன். இல்ல நீங்க இதனால என்ன பாதிப்பு வரும்ன்றீங்க? கண்டிப்பாக மாணவர்களுக்கு. ஆ. அந்த துறையின் மூலமாக இதுவரையில் நடந்து கொண்டிருக்கிற பல பணிகள் சரியாக நடக்காதுன்னு அந்த நிறுவனத்துல பணியாற்றக்கூடியவர்கள்லாம் வருத்தப்படுறாங்க. ஏன்னா, ம். முந்தி இருந்தவரு லியோனி இருந்தார். ஆமா. என்னோட உண்மை சகோதரர் திண்டுக்கல் லியோனி. அவரு ம். நாடறிந்தவர் மட்டும் இல்ல, உலகறிந்தவர். ஏன்னா, ஆமா. அளவிற்கு ஆற்றல் மிக்க சொற்பொழிவாளர், பேச்சாளர், பட்டிமன்றத்தினுடைய மிகப்பெரிய நாயகர். அப்போ ம். அவரு ஒரு நிலையில ஆசிரியராக பணியாற்றியவர். பாடநூலு, கல்வி, நூலகம் இந்த மாரி விஷயங்கள்ல தொடர்ந்து 40, 50 ஆண்டு காலம் இருந்த அவரு, அந்த பொறுப்புல உட்கார வைக்கும்போது எல்லாருமே வரவேற்றாங்க. அவரும் அந்த பொறுப்ப அவ்வளவு சிறப்பாக செய்து பாராட்டை பெற்றார். அந்த இடத்துல போயி இல்ல இந்த இந்த தலைவர்ன்ற பொறுப்பு என்ன பணிகள் செய்வாங்க அவங்க? அதுதான் நான் பாடநூல் கழக தலைவர். ஆ புத்தகங்களை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பள்ளிக்கூடங்களுக்கும், அனைத்து நிலையங்களுக்கும் புத்தகங்கள் தயாரிக்கணும். புத்தகங்கள் தயாரிக்கிறது என்பது ஒருவர் தயாரிச்சு அப்படியே குடுத்துட்டாங்கன்னா, அப்படியே தலைவருடைய உட்கார்ந்து கையெழுத்து போடுறதுன்னு இல்ல. யார் ம். எப்படி எடுத்தாலும் கூட அதுல கொஞ்சம் கவனம் செலுத்தி அத பார்க்கணும். புத்தகத்தினுடைய தரத்தையும் பார்க்கணும். அச்சிடுகிறாங்க இல்லையா? அந்த அச்சிடுதல் பணி இவர சேர்ந்ததுதான். பிழை இவர் திருத்தம் பண்ணுங்களா? பாட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கக்கூடாது. அச்சிடுதல் உட்பட. அச்சிடுதலும் செஞ்சுட்டு விநியோகம் பண்றதுன்னா என்ன? எங்கெங்க எவ்வளவு புத்தகங்கள் வேணும். அது வந்து ஒரு நிர்வாகம். நிர்வாக ம். ரீதியாக பார்க்கும்பொழுது, அதற்கான ஒரு அனுபவம் இருக்கணும்ன்றது அரசியல்வாதியாக இருக்கிற யார் வேணா போய் எல்லா இடத்துலயும் உட்கார்ந்துக்கலான்றது இருக்கலாம். சட்டத்துல ஒண்ணும் தடை கிடையாது. அதுக்காக இது என்ன வேலை? ம். அப்படின்னு ஒருத்தவங்க கேட்கிற மாரி இருக்கக்கூடாது. இன்னைக்கு நாம லயோலாவ நாம என்ன சொல்றோம்? உன் தலைவன் உன்ன போட்டாச்சு. ரைட்டு. நீ ஏற்கனவே எப்படி அந்த துறை நடந்ததோ, அது மாரி ஒழுங்கா நடத்தி மாணவ, மாணவிகள் ஏன்னா இது வந்து கல்வி விஷயம்ப்பா. அதனால வந்து கவனமாக இருந்து செய்யணுன்றது தான் நாம சொல்றோம். இங்கேயும் போயி உன்னுடைய வழக்கமான கட்டிப்புடி, கட்டிப்புடி, கண்டபுடி, கட்டிப்புடின்னு பாடிக்கிட்டுலாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு நிக்காத. ஆமா. அது அந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் போய் வாடி வாடி என்னது சிடி அப்படின்னு கைப்படாத சிடின்னு சொல்லி பாடிட்டு இருந்தார்ல ஸ்கூல்ல. விஸ்வநாதன் தானே சொல்றீங்க? விஸ்வநாதன். ஆமா. அவரு அவங்க தலைவர் டான்ஸ் ஆடுனாரு. இவரும் டான்ஸ் ஆடுனாரு. ம். தலைவர் படத்துல டான்ஸ் ஆடுனாராம். அத வந்து நான் மேடையில் ஆடுகிறேன் பார். நான் யார் தெரியுமா? என்னுடைய கதை தெரியுமான்னு பேசிட்டு அதெல்லாம் அவங்க பெருமையா தானே சொல்லிக்கிறாங்க. அவங்களுக்கு என்னம்மா அர்த்தம் இருக்கு? நான் அதனால தான் சொல்றேன். தலையை பொறுத்து தான் உடல். மூளையை சிந்தனையை பொறுத்து தான் அசைவுகள். ஆக இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேக்கா. அந்த ம். தாவேக்காவ பல பேர் தற்குறின்னுவாங்க.
நடிகை முதல்வராக இருக்கிற விஜய் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு? யாரையும் பார்க்க மாட்டேன்றாருன்னு சொன்னாங்க. நீங்க கூட சொன்னீங்க 2 நாள் வெளியே வந்தாரு. ஒரு உண்மை என்ன தெரியுமா? ரெக்கார்டடா நிர்வாகம் எவ்வளவு மோசப்படுதுன்னா, ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு துறையை சார்ந்தவர்களும் முதலமைச்சரை சந்திப்பது என்பது வழக்கம். ஏன்னா முதல்வரை சந்தித்து அவர்கள் கலந்துரையாடுவாங்க, கருத்துரையாடுவார்கள். அதன் மூலமாக துறைகளினுடைய வழிபாடு இருக்கும். அந்த துறை அமைச்சர் கூட இருப்பார். ஆனா நடிகர் விஜய் என்ன பண்ணாரு? நடிகை முதல்வர் ஆயிட்டாரா? நான் ஒன்றும் இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் பார்க்க மாட்டேன். இவர் ரொம்ப டாப்பு. நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் பார்க்க மாட்டேன். என்னுடைய ஆலோசகர்களை பாருங்க. 2 பேரை வச்சிருக்காரு. ஒண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத 2 பேர். ஜான் ஆரோக்கியசாமி, ஜான் ஆரோக்கியசாமி, இன்னொரு ஆள். இந்த 2 பேரை வந்து ஐஏஎஸ் விஷ்ணு அதிகாரி. ரெட்டி, விஷ்ணு ரெட்டி. அவங்க 2 பேரையும் இவர் பேசிக்குவாராம். அவங்கள நான் ம். சந்திச்சா போதுன்றாரு. அப்புறம் எதுக்கு நீ கோட்டைக்கு போற? ஏன் செய்ய மாட்டேன்ற? இதனால வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் ரொம்ப வேதனைப்படுறாங்க. அதன் காரணமாக இந்த அமைச்சர்கள், இவருக்கு கீழே வேலை செய்யறவங்க சரியா அதனாலதான் டிஎம்கேவோட வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த இவரு ஆர்.எஸ். பாரதி ஐயா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. உளவு பிரிவு இந்த ரகசியங்கள்லாம் லீக் செய்யப்படுகிறது இது. ஆமா. அதாம்மா இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, கோப்புகள் தேங்குகின்றன. ம். அண்ணன் ஆர்.எஸ். பாரதி அண்ணன் ஒவ்வொரு நாளும் குடுக்கறது வந்து கருத்தாழமிக்க அறிக்கைகள். ம். அது இருக்கக்கூடிய கேள்விகளை பார்த்து திருந்தினாலே போதும். படிச்சு திருத்திக்கலாம். ஆனால் இப்ப நடந்துகிட்டு இருக்கிறதே நாம என்ன சொல்றோம்னா, ஒரு துறையிலும் கோப்புகள் கிடக்குதுன்னு செய்தி வருது. இப்படியே போய் 60 நாள் 70 நாள்ல இந்த அலங்கோலம் பண்ணா, இன்னும் இந்த ஆட்சி தொடர்ந்து நடந்தா தமிழ்நாடு என்ன ஆகும்? அதனாலதான் இந்த இது வந்து தொடர்ந்து நடப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. நிச்சயமாக இதற்கு ஒரு முடிவு வரும் பாருங்க. ஓ, அதனாலதான் இவரு ராஜேந்திர பாலாஜி வந்துட்டு மு.க. ஸ்டாலினுக்கு கோபம் வந்தா இந்த ஆட்சி கலைக்கப்படும்னு சொன்னாரா? ஆ, ஏன் அவர் வந்து அண்ணன் சொன்னார்னா, தலைவர் வந்து ஒரு தாயன்பு உள்ளவர். எதுவும் சட்டப்படியாக யாரையும் புண்படுத்த மாட்டார், யாரையும் இது பண்ண மாட்டார். உனக்கு நல்லதோ கெட்டதோ தெரிஞ்சோ தெரியாமலோ உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தாச்சு. அந்த அதிகாரத்துக்கு வந்த பொருள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கான வேலையை பார். தெரியலையா என்ன கேளு, நான் ஆலோசனை சொல்றேன், அனுபவம் தரேன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசானாக இருக்கக்கூடிய தகுதியில இருக்காரு, தரத்துல இருக்காரு. அதனாலதான் இவர் என்ன சொல்றாரு, அவருக்கு கோபம் மட்டும் வந்துச்சு, உங்க கதையே மாறிடுன்ற மாதிரி ஒரு இல்ல, இப்ப வந்துட்டு அவர் வந்து அதிமுக சேர்ந்தவர். அவங்க எங்களுடைய செயலாளர், பொதுச் செயலாளர் கோபம் வந்தாக்க அந்த ஆட்சியை கலைச்சிருவாருன்னு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குது. அவர் அதிமுகவோட மாவட்ட செயலாளர் பிரதிநிதியா இருந்துட்டு டிஎம்கேவோட தலைவருக்கு கோபம் வந்துச்சுன்றாங்களே. அப்போ வந்து இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்துட்டு, ஆளுங்கட்சி தரப்புலாம் சேர்ந்துட்டு திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்க்க முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்றது இப்ப இவர் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இதுக்கும் ஒத்து போற மாதிரி இல்லைங்களா? இதெல்லாம் இந்த அரசியல் கட்சியில விதவிதமாக பேசி நம்ம இஷ்டத்துக்கு கொண்டு வரலாம் லைன்ல. அவர் ஒன்று சொன்னாரு, இவர் ஒன்று பாத்தீங்களா, 2 ஒண்ணா இருக்கு பாத்தீங்களா, 2 ஒண்ணா இருக்கா பாத்தீங்களான்னு சொல்லலாம். இன்னைக்கு எடப்பாடி சொன்ன சில வார்த்தைகள்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா மிக கடுமையான நமக்கு கோபம் வரும். ஏன்னா ம். அவர் வழக்கம் போல அவருடைய வேலையை ஆரம்பிச்சிருக்காரு. அது ஒரு பக்கம். இந்த நபர் இப்ப பேசிய நபர் இருக்காரு, அவருக்கு உண்மையில அவர் அறியாமலேயே உண்மையை சொல்றாரு. எங்க ம். தலைவராக இருக்கிற எடப்பாடிலாம் இருக்கட்டும். ஆனா உண்மையிலேயே தமிழ்நாட்டிற்கு முதன்மையான தலைவனாக இருக்கிறது நீங்க தான். உங்களுக்கு கோபம் வந்தாதான் இந்த ஆட்சிக்கு முடிவு வரும் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லாம சொல்றாரு. அவரும் ம். வெளியே சொல்ல முடியாம உண்மையை சொல்கிறார் என்பதுதான் அர்த்தம். ஏன்னா தளபதிக்கு அதற்கான நிலைகள்ல முடிவு எடுத்தாருன்னா வெற்றி பெறுவார். அவர் சரி. இப்போதைக்கு நீங்க ஆண்டுகிட்டு இருக்க ஒழுங்கா ஆட்சி செய், முடியலன்னா திருந்து, இல்லைன்னா திருத்துவோம், எச்சரிக்கை செய்கிறார். அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் எச்சரிக்கையா என்ன சொன்னாரு, நீண்ட காலம் நீ இப்படியே இருந்தீங்கன்னா இருக்க முடியாது, குறுகிய காலத்திலேயே காணாம போயிடுவ அப்படின்னு ஒரு எச்சரிக்கையும் விட்டுருக்காரு. அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. இல்ல, அது அவர் எச்சரிக்கை விட்டுருக்காரு. ஆனா அவரும் நம்ம தலைவரும் அந்த மாதிரி பேசியிருக்காரு. அனிதா ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடியில ஒரு மீட்டிங்ல சமீபத்துல முந்தா நேத்து பேசும்போது மிக விரைவில் இந்த ஆட்சி கலைக்கப்படும்.
தலைவர் மு.க. ஸ்டாலின் முதல்வர் ஆவாரு. நான் அமைச்சர் ஆவேன். சிவா அண்ணன பார்த்து அவரு வந்து மத்திய அமைச்சர் ஆவாரு. அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்ல, என்னுடைய அதுக்கு அன்பு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்னா, அன்பு சகோதரர் அனிதா வந்து எந்த விதத்திலும் தொடர்ந்து இவர்கள் தொல்லை கொடுத்து அவருக்கு அங்க தொல்லை கொடுக்குறாங்க. நாம பார்க்கிறோம், டெய்லி செய்திகள்ல, பத்திரிகைகள்ல பார்க்கிறோம். பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸும் சுத்தி அவர்ட்ட பேட்டி எடுத்துக்கிட்டு கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில அந்த பகுதியில மக்களுடைய மிகப்பெரிய எதிர்ப்பு நடிகை முதல்வர் விஜய்க்கு வந்துடுச்சு. அது எல்லா இடத்திலேயும் பார்க்கிறது மட்டுமல்ல, மத்த கட்சியை சேர்ந்தவர்களும் விஜயை இனிமே யாரும் இது ஒரு முதலமைச்சரையா, இது என்ன ஆட்சியா நடக்குது, சும்மா ஒரு காட்சி மாதிரி இருக்கு, மார்னிங் ஷோ போட்டாங்களாம், ஈவினிங் ஷோ போட்டா, நைட் ஷோ போட்டா மாதிரி போய்கிட்டு இருக்குது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருச்சு. எல்லா இடத்துலயும் ஆதரவுகள் அடியோடு நாசமாயிடுச்சு. இந்த ம். சூழ்நிலையில மக்கள் மன்றத்துல உனக்கு இனிமே இடம் கிடையாது. கூடிய சரி, விரைவில் மக்கள் மன்றத்துல இல்ல. ஆனால் ஆட்சி கலைப்பு என்றால் பெரும்பான்மை இழந்த நேரத்துல தான் ஆட்சி கலைப்பு ஏற்படும். இப்ப வந்துட்டு அவங்களுக்குரிய ஆட்சி நடத்துறதுக்குரிய பெரும்பான்மை இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்படி சொல்ல வேண்டிய தேவை எங்க இருந்து வந்துச்சு? என்னன்னா, இப்ப நடந்துகிட்டு இருக்கிற ஆட்சி எப்பயுமே பெரும்பான்மையா இல்ல. ஆமா, பெரும்பான்மை நாம உருவாக்கி கொடுத்திருக்கோம். ஆமா. நம்முடைய முதல்வர், மக்கள் முதல்வராக இருக்கிற நம்முடைய தலைவர் தளபதி அண்ணன் தான் உருவாக்கி கொடுத்தார். நம்ம கூட்டணியா இருக்கலாம், அந்த ஜனாதிபதி, அந்த கவர்னரு, இந்த இந்த கூட்டத்தின் ஆட்டம் இது உள்ள வரக்கூடாது. நீங்க நம்ம கூட்டணியா இருந்தாலும் போய் ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுங்கன்னு சொன்ன மிகப்பெரிய உத்தமர் மட்டுமல்ல, அரசியல் அரங்கிலேயே இப்படிப்பட்ட அறிவாளியே, நேயம் உள்ளவரை, அன்பு நேயம் உள்ளவரை பார்த்தது கிடையாது. ஏன்னா நம்ம கூட்டணி இல்ல, அவரு அனுப்பிவிட்டாரு. சரி, உங்க பேச்சுப்படியே அவரு அனுப்பிவிட்டாரு. அவங்க ஆட்சி அமைச்சு நடத்திட்டு இருக்காங்க. இப்ப அப்படின்னா அவரே வந்து இவங்கள வந்து வாபஸ் வாங்க சொல்லி கூப்பிட்டுருவாரோ அப்படின்ற கேள்வியை எழுப்புறாங்களே ஆளுங்கட்சிக்காரங்க. சொல்லி இவர் கூப்பிடணும்னு இல்ல, ம். எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு கூட்டணி அரசு, அந்த அரசு வந்து நடந்துகிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் கூட்டணியில இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களும் எல்லாருமே இப்ப ஓஹோ ஆகணும்னு சொல்லிட்டு இல்ல, ம். அங்கேயே விமர்சனங்கள் பல வருது. எந்த நேரத்துல வேணாலும் ஒரு மாதிரியான சூழ்நிலைகள். ஆமா, இன்னைக்கு கூட வீரபாண்டியன் சொல்லியிருக்காரு, கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர். குதிரை பேரம் நடந்துட்டு இருக்கு, இது நாட்டுக்கு நல்லது இல்ல, தமிழ்நாட்டுல இந்த மாதிரி நடந்தது இல்ல அப்படின்னு இன்னைக்கு கூட சொல்லியிருக்காரு. ஆமா, இப்ப ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறோம் இல்லையா? இப்ப விஜய் ம். அவர் என்ன பண்ண ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. எல்லாரும் போனாங்க, அப்புறம் இருக்காங்க. என்னங்க அப்படின்னு கேட்டவுடனே அவர் சொன்னார், நாங்களாக போகவில்லை, அவர்களாக எங்களை விரும்பி அழைத்தார்கள், எங்களை கூப்பிட்டாங்க, அணுகினார்கள். ம். கூட இல்ல, அணுகினார்கள், அதுல எவ்வளவு இருக்கு, நாங்க ஆமா. போயிருக்கிறோம் அப்படின்னாரு. இப்போ பேரம் நடப்பது என்பது வெளிப்படையாக எல்லாத்துலயும் ஸ்டேட்மெண்ட் மூலியமா வந்துருச்சு. இன்னொருத்தர் பெரிய தலைவன் அவருபடினவரு, அவர்களுடைய பேச்சின் மூலமாகவும் இந்த மாதிரி குதிரை பேரத்திற்கான நிலைப்பாடுகள் வெளியில வந்து போச்சு. அதை பத்தி சொல்லும் பொழுதுதான் நம்முடைய கழகம், நம்முடைய இயக்கம் ஒரு முடிவெடுத்து நின்றால் நிச்சயமாக இப்படிப்பட்டவைகள் எல்லாம் திரும்பவும் சரியான பாதைக்கு வர்றதுக்கு வந்தா இந்த ஆட்சி இருக்காதுன்னு அர்த்தம். அப்ப சட்ட பிரச்சனைகள் வரும். அதன் மூலமாக ஆட்சி கலைப்பு ஏற்படும்னு சொல்ல வரீங்க. ஆட்சி கலைப்பு என்பது ஒரு பக்கம், ஆட்சி ம். மாற்றல் என்பது ஒரு பக்கம். இந்த ஆட்சி மாற்றம். இந்த ஆட்சி இருக்காதுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆட்சியை சுத்தமா எடுக்கிறது ஒரு பக்கம். ம். ஆட்சி நடிகை முதல்வர் விஜயின் ஆட்சி இல்லாம கூட போகலாம். ஏன்னா எல்லாரும் ஒரு முடிவு அப்போ நடிகர் முதல்வர் ஆட்சி இல்லாம அப்ப விஜய் சொல்ற மாதிரி திமுகவும் அதிமுகவும் கூட்டு போட்டு ஆட்சி அமைப்பாங்கன்றீங்களா? பயந்துகிட்டு அவர் வந்து ஒரு கதை எழுதிக்கிட்டு இருக்கலாம். ஆ. திமுக கூட்டணி போட்டு தான் செய்யணும் போகணும்னு அப்படி இருக்கலாம். அது அப்படி அல்ல. எந்த ம். நேரத்தையும் நம்முடைய முதல்வர், நம்முடைய தலைவர் அவர்கள் மிக தெளிவானவர்கள், சரியான முடிவு எடுக்கிறவங்க. இன்னைக்கு கூட அரசின் வந்து வெளியில் இருந்து ஆதரவு தருவது ஒண்ணு இருக்கு, கூட்டணி அரசோடு சேர்ந்து இருக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. ஆமா. நமக்கு இன்னைக்கு இருக்கிறது பிஜேபி வந்துடக்கூடாது, ஆர்எஸ்எஸ் ஆட்டம் உள்ள வரக்கூடாது என்பதற்காக நம்மை கடுமையாக எதிர்த்து கொண்டிருந்த நபருக்கே நாம ரைட் ஓகே பண்ணுங்கணும். அதே மாதிரி நாம வெளியில் இருந்து கூட ஒரு இதை செய்யறதுக்கான நிலைகள் கூட வரலாம். ஆனால் தேர்தலே
சந்திக்க வேண்டும் என்ற ஒரு முடிவு எடுத்தாலும் சிறப்பாக ஒரு முடிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னா ஆட்சி கலைப்பா தானே இருக்க முடியும். இப்படி வந்தா ஆட்சி கலைப்பாகும். அதாவதுமா, ம். இன்னைக்கு இருக்கிற அரசியல் நிலையில 356 வரும், வருவதற்கு வாய்ப்பு இருக்கலாம். அதே நேரத்துல அதுக்கு முன்பாக இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரர்களுடைய விளையாட்டுக்கள், சோதனைகள் எல்லா இழவும் கூட வரலாம். அவனுங்க வரும்போது அதை நம்ம சந்திச்சா ம், அப்படி ம். இதற்கு நாம நம்முடைய அறிவுபூர்வமான சிந்தனை தான் முக்கியமே தவிர, அதனால்தான் நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அறிவாயுதத்தை கையில ஏந்திருப்பார். உணர்வாயுதம் அல்ல. உணர்வு என்பது வேறு, அறிவாயுதம் வேறு. அறிவு வசப்பட்டு பிறகு உணர்ச்சி வசப்படுறது வேற. வெறும் உணர்ச்சி வசப்பட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறது தான் இப்ப தாவேக்கா செஞ்சுக்கிற வேலை. ஆகவே பிஜேபி ஆர்எஸ்எஸ் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக வேண்டி நாளைக்கு எது வேணாலும் நடக்கலாம்னு சொல்றீங்க. மக்கள் நலன் கருதி. மக்கள் நலன் தான் நமக்கு முக்கியம். நாட்டின் ஆ. நலன் கூட பிஜேபியினுடைய மிக கொடூரமான ஒரு அறிகுறி வெளியில வந்திருக்கு. என்னது? ஒரே ம். தேர்தல், ஒரே நாடு, ஒரே ம். இதுலாம் ஒரே இது, ஒரே இதுன்னு. கரெக்டா ஒரே தேதின்னு எல்லாத்தையும் பண்ணுவானுங்க. பண்ணிட்டு இந்தியா முழுக்கும் என்ன பண்ணுவானுங்க, அந்த தேர்தல் நடத்தக்கூடிய நவீன கருவிகள்ல என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்வானுங்க. இந்தியா முழுக்கும் ஒரே ஆட்சியில் ஆடுவான், மாநிலங்களை கலைப்போம். அந்த மாதிரி கொடூரமான ஒரு சர்வாதிகார வேலையை செய்வதற்கு தயாராகிட்டு வருது மோடி கூட்டம், அமித்ஷா ம், கூட்டம். ம். அந்த கூட்டத்தோடு ஆட்டம் போடுகின்றவர்கள் இங்க இருக்கிறாங்க. அதனால நம்ம தலைவர் காட்டுகிற வழி என்பது ஜனநாயக நெறிமுறையோடு இருக்கும், தமிழ்நாட்டை பாதுகாக்கும். ஆகவே அவர் எது செய்தாலும் ஆதரிப்பதுதான் ஒரு நல்ல தமிழரின் கடமை. மகிழ்ச்சிங்க. நான் பல்வேறு கருத்துக்கள் நம்மோடு பகிர்ந்துகிட்டீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன மாதிரி அரசியல் சூழல் போகுது என்று. நன்றி. வணக்கங்கண்ணா. வணக்கம், வாழ்க.